திருமாலினுடைய மார்பை அழகு செய்து கொண்டிருப்பவள் திருமகள். அந்த திருமகள் திருமாலினுடைய மார்பிலே அமர்ந்து அவரோடு இணைந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறாள். கருணை நிறைந்த அந்த இதய தாமரையிலிருந்து ஒருவன் தோன்றினான். அவன் பேர் சந்திரன் என்று பேர். இந்த சந்திரன் தான் அமுத தாரகைகளை இந்த பூமிக்கு செலுத்தக்கூடியவன். பாதாளத்திலே மிகப்பெரிய நாகலோகம். அந்த நாகத்தினுடைய மூச்சு காற்றினால் பூமியே வெப்பம் ஏறி போயிருக்கிறது. அந்த வெப்பத்திலிருந்து இந்த மானுடனை, இந்த உயிரினங்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அமுத தாரகைகளை தினமும் பொழிந்து கொண்டிருப்பவன் சந்திரன். தன்னுடைய 14 கலைகளிலே தினமும் ஒரு கலையை சூரியன் வசம் கொடுத்து மீண்டும் அதை பெற்று இந்த பூமியை எப்பொழுதும் குளிர்ச்சியாக வைத்திருப்பவன் யார் என்று கேட்டால் சந்திரன். இந்த சந்திரன் தாரையை திருமணம் செய்து தாரைக்கும் சந்திரனுக்கும் மிக அழகான ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன்தான் புதன். இது இப்படி இருக்க மனு என்று ஒரு அரசன் இருக்கிறான். அவனுடைய மகன் இளன். அந்த இளன் வேட்டையாடுவதிலே அளவு கிடந்த ஈடுபாடு கொண்டவன். வேட்டையாடுவதற்காக காற்றுக்குள்ளே வருகிறான். அந்த காட்டிலே ஒரு சின்ன மர்மம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதி மாத்திரம் பார்வதி தேவியினுடைய சாபத்துக்கு ஆளான இடம். அந்த இடத்துக்குள்ளே யாராவது தெரியாமல் நுழைஞ்சிட்டா அவர்கள் பெண்களாக மாறிவிடுவார்கள். இப்போ வேட்டையாடி கொண்டு வந்த இளன் அந்த இடத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டான். அதனால் தன்னுடைய ஆண் ரூபம் மறைந்து பெண் ரூபமாக காட்சி கொடுத்தான். ஆனால் மிகவும் அழகு பொருந்திய பெண்ணாக இருந்தாள். அந்த பெண் புதனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. இளனாக இருந்தவன் இழையாக மாறிய பிறகு அந்த பெண்ணினுடைய அழகிலே மயங்கி புதனுக்கும் அந்த இழைக்கும் இடையிலே திருமணம் நடைபெறுகிறது. அந்த காட்டுக்குள்ளே வச்சு இருவருக்கும் காந்தர்வ மனம். மனுவினுடைய புத்திரனாக இருக்கின்ற பொழுது அவன் பேர் இளன். ஆனால் பெண்ணாக மாறிய பிறகு அவள் பேர் இழை. இந்த இழையை புதன் சந்திக்கிறான். இழைக்கும் புதனுக்கும் இடையே ஏற்பட்ட சம்பதத்தினால் பிறந்தவன் யார் என்று கேட்டால் புருரவஸ் என்கின்ற அருமையான ஒரு மன்னன். அந்த புருரவசும் ஆற்றலிலே கூடியவன், வலிமையிலே கூடியவன், போர் திறமையிலே கூடியவன். வம்சாவழிகள் இப்படித்தான் தொடர்ந்து வருகிறது. இந்த புருரவஸ் என்ன செய்தான் என்று சொன்னால், தேவலோக மங்கையாக விளங்கக்கூடிய ஊர்வசியை அசுரர்கள் தூக்கிச் செல்கின்ற பொழுது அந்த அசுரர்களை எதிர்த்து அவர்களிடமிருந்து ஊர்வசியை காப்பாற்றியவன் புருரவஸ் என்கின்ற மன்னன். அதனால் ஊர்வசிக்கும் அவனுக்கும் இடையே அன்பு ஏற்பட்டு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்தான். அவன் பெயர்தான் ஆயு என்று பெயர். இந்த ஆயு மிகுந்த சிறப்புக்குரியவன். ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒவ்வொரு ஈடுபாடு இருக்கும். சில பேருக்கு மன்னர்களிலே புலமையிலே ஈடுபாடு, சில பேருக்கு ஆன்மீகத்திலே ஈடுபாடு. ஆனால் இவன் யாகம் செய்வதிலே ஈடுபாடு கொண்டான் இந்த ஆயு. இந்த ஆயுனுடைய மைந்தனாக நகுஷன் என்பவன் பிறக்கிறான். இந்த நகுஷன் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசன். 100 அஸ்வமேத யாகங்களை செய்து இந்திர பதவியை பெற வேண்டும் என்று நினைத்தவன் யாரு? ஆயுனுடைய மைந்தன் நகுஷன். 100 அஸ்வமேத யாகங்களை ஒருவன் செய்தால் இந்திர பதவி அவனுக்கு வந்துடும். அப்போ இந்திர பதவியை அடைய வேண்டும் என்பதற்காகவோ இந்திராணியை அடைய வேண்டும் என்பதற்காகவோ நகுஷன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்தார். இந்திராணியை அடைய வேண்டும் என்று நினைத்தவுடன் அவள் சொன்னாள், என்னை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னை தேடி வருகின்ற பொழுது சப்தரிஷிகள் 7 பேரும் பல்லக்கிலே உன்னை சுமந்து வந்து என்னை சந்தித்தால் நான் சிந்திப்பேன் என்று சொன்னாள். அதை போல நகுஷன் இப்பொழுது சப்தரிஷிகள் அவனை தாங்க பல்லக்கின் மீது வருகிறான். எதை அடைவதற்கு? இந்திர பதவியையும் இந்திராணியும் அடைவதற்கு. வருகின்ற வழியிலே அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு வரக்கூடிய ரிஷிகளை பார்த்து சர்ப சர்ப என்று சொன்னான். சர்ப என்றால் சீக்கிரம் சீக்கிரம் என்று பொருள். சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. அவ்வளவு அவசரம், பதவி ஆசை, அவ்வளவு எல்லாரையும் போட்டு ஆடு ஆடுன்னு ஆட்டுது.
இந்த பதவி ஆசையை போல ஒரு கேவலமான ஆசை உலகத்தில் இருக்கவே முடியாது. இந்த பதவி வேணுங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்கிறோம். பதவி இல்லைன்னா அவனுக்கு என்ன ஆகுது? நல்லா இருக்கிற மனுஷனுக்கு பூரா பைத்தியம் பிடிச்சிருது. அவன் ஆடாத ஆட்டமே இந்த உலகத்தில் இல்லைன்னு எல்லாரும் பேசுகிறோம். அந்த பதவியிலேருந்து நீ கீழே இறங்கிட்டேன்னு சொன்னால் உன்னை வாழ்த்துனவன் பூரா என்ன தெரியுமா சொல்லுவான்? என்ன ஆட்டம் ஆடுனா அந்த பதவியில் இருக்கும்போது. இவன் ஆடின ஆட்டத்துக்கு ஒரு அழவே இல்லை, இப்போ எப்படி கீழே கிடக்காம பாருங்க, இவெல்லாம் உருப்படவா போகிறான் அப்படின்னு உன்னை வாழ்த்துவது போல நடித்த அந்த நாக்கு இப்போ ஒன்று கேவலமாக பேசும். பதவியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவன் ஒருவன் மக்களுடைய நலனை கருதி ஆட்சி செய்கிறானோ அவனை உயிர் இருக்கிற வரைக்கும் மக்கள் மறக்க மாட்டாங்க. ஆனால் பதவி தன்னுடைய கையிலே இருக்கிறது என்கின்ற காரணத்தினால கண்டதே காட்சி கொண்டதே கோலம் நான் வச்சதுதான் சட்டம்னு எவன் ஒருத்தன் அராஜகம் பண்ணுறானோ அவன் ஒரு நாள் வீழ்ந்தே ஆவான் என்று காட்டியது மகாபாரதம். இப்போ நகுஷன் இந்திர பதவியை அடையணுங்கிறதுக்காக புறப்பட்டு வந்தான். சர்ப்ப என்று ரிஷிகளை எல்லாம் சீக்கிரம் போங்கன்னு கொடுமைக்கு ஆளாக்கினான். அதில் உருவத்தில் சிறியவராக இருக்கக்கூடிய அகத்தியரை உங்களால் சீக்கிரம் போக முடியாதான்னு அப்படி கைகளை கொண்டு அவரை தள்ளினார். அவர் உடனே கோபம் வந்து அகத்திய மாமுனி என்ன செஞ்சார் தெரியுமா? நகுஷா, இந்த ரிஷிகளை மதிக்கக்கூடிய நிலையில் நீ இப்பொழுது இல்லை. காரணம், பதவி ஆசை உன் கண்களை மறைக்கிறது. அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்கின்ற பெண் ஆசை உன் நற்புத்தியை கெடுத்து விட்டது. நீ 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து என்ன பலன்? இப்பொழுது சொல்கிறேன், நீ உன்னுடைய தரம் தாழ்ந்து நாகமாக இந்த மண்ணிலே சென்று பிறப்பாயினார். பதவி ஆசை தலைக்கு மேலே ஏறி அந்த பதவி ஆசையால் ஆணவம் வந்து அந்த பதவி ஆசையால் ஆசை அளவுக்கு அதிகமாகி அகங்காரமும் கொடுமையும் செய்யணுங்கிற நிலைக்கு நீ வந்துட்டீன்னா நீ மிகப்பெரிய அஸ்வமேத யாகத்தை செய்பவனாக இருக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் நாகத்தை, இந்த உலகமே வெறுக்கக்கூடிய நாகத்தை போல இழிந்து போக வேண்டிய நிலை வரும் என்று பாரதம் காட்டுகிறதே. இதை பல ஆண்டுகளாக படித்து இன்னைக்கு வரைக்கும் நாம் திருந்தி இருக்கோமா? ஏதோ கதையை சொல்கிறாங்க, அந்த கதையை நல்ல சுவாரஸ்யமாக இருக்குன்னு கேட்கிறோமே தவிர அதனுடைய அறங்களை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய தர்மங்களை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டிருக்கோமா இது வரைக்கும்? அப்படி இழிந்து பிறந்தவன் மீண்டும் பல ஆண்டுகள் தவம் செய்து தன்னுடைய அரச பதவியை பெற்றான் என்று பார்க்கிறோம். அந்த நகுஷனுக்கு மகனாக பிறந்தவன் யார் என்று கேட்டால் யயாதி. யயாதி என்பதும் பாரதத்திலே மிக அருமையான ஒரு வம்சாவழி. அவன் மிகச் சிறப்பாக அவனும் ஆட்சி செய்தவன், மிக சிறப்பாக ஆட்சி செய்தவன் யயாதி. இந்த யயாதி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது பாருங்கள். சுக்ராச்சாரியார் என்பவர் அசுரர்களுக்கு தலைவன், மிக அருமையாக தேவர்களுக்கு தலைவன் பிரகஸ்பதி. அசுரர்களின் தலைவன் சுக்ராச்சாரியார், தேவர்களுடைய தலைவன் பிரகஸ்பதி. இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கு இடையில் எப்பவும் சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை. இதில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்க, உங்களுக்கு புரியணுங்கிறக்காக சொல்கிறேன். அசுரர்கள் பக்கம் ஒரு 100 பேர், தேவர்கள் பக்கம் ஒரு 100 பேர். 2 பேருக்கு இடையில் சண்டை நடக்கு. ஒரு 20 பேர் இந்த தேவர்கள் பக்கம் மாண்டு போனால் எண்ணிக்கை எவ்வளவு? 20 போனால் 80. ஆனால் இங்கே 20 பேர் மாண்டு போனால் இல்லை, 60 பேர் மாண்டு போனாலும் எண்ணிக்கை 100. இங்கேயும் 100, அங்கேயும் 100. இங்கே இறந்து போனால் 20 போனால் 80, இங்கே மட்டும் 60 போனால் எப்படிமா 100? காரணம், அசுரர்களுடைய தலைவனாக விளங்கக்கூடிய சுக்ராச்சாரியார் கைவசம் ஒரு மந்திரம் இருந்தது, சஞ்சீவி மந்திரம் என்று அதற்கு பெயர். அந்த சஞ்சீவி மந்திரத்தை பிரயோகம் பண்ண உடனே செத்து போனவனுக்கு பூரா உயிர் கிடச்சிரும். அப்போ 60 பேர் இங்கே செத்தாலும் சஞ்சீவி மந்திரத்தை பிரயோகம் செய்வார் சுக்ராச்சாரியார், 60 பேரும் உயிர் பெற்று நிற்பார்கள். இங்கே அடுத்த நாள் போர் நடக்கும், 80 பேர் தான் இருக்கான். அடுத்த நாள் 40 பேர் செத்து போயிட்டா 40 பேர் தான் இருப்பான். இங்கே அடுத்த நாள் 90 பேர் செத்தாலும் 100 பேர் அப்படியே இருப்பான். ஏன்னா சஞ்சீவி வித்தையை உடனே பிரயோகம் செய்து அவர்களுக்கு உயிர் கொடுப்பார் சுக்ராச்சாரியார். என்றைக்கு தான் வாழ்க்கையில் நாம் வெற்றியை அடைவது என்று நினைத்தான் தேவர்களின் தலைவன் பிரகஸ்பதி.
இப்போ என்ன பண்ணா, தன்னுடைய ஒரே மகன் கசன், அவன் பேர், அவனை சுக்ராச்சாரியார்கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வான்னு அனுப்புனான். சுக்ராச்சாரியாரிடம் வித்தைகளை பெறுவதற்காக இப்பொழுது கசன் வந்து நிற்கிறான். இந்த அசுரர்கள் கூட்டம் பூரா நினைச்சான், எதிராளிக்கு இங்கே என்னையா வேலை, இவனுக்கு என்னையா இங்கே வேலை. ஆனால் சுக்ராச்சாரியார் அப்படி நினைக்கல. என்னை தேடி பாடம் கற்றுக்கொள்ள ஒருவன் வந்தால் அவனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது ஆசிரிய தர்மம், அது குரு தர்மம் என்று பாரதம் சொல்கிறது. மகாபாரதத்தில் ஒவ்வொரு வரிகளும் அறங்களை சொல்லக்கூடிய வரிகள். நம்மெல்லாம் எதிர் வீட்டு பிள்ளையா இருந்து அந்த பிள்ளை ஒரு புஸ்தகத்தை தூக்கிட்டு வந்து நம்மகிட்ட சந்தேகம் கேட்டால் நம்ம சொல்லிக் கொடுப்போமா? போன வாரம் உங்கள் அம்மா என்னை எப்படி பேசினா ரோட்டில் வச்சு, இப்போ உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமா, போடா வழிய அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்னை தேடி வந்தவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நீங்கள் இருப்பாடினார். அசுரர்கள் கூட்டத்துக்கு இது பிடிக்கல. எதிராளியே இங்கே வந்திருக்கான், இங்கே உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுட்டு போய் அங்கே சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கான், இவனை சும்மா விடக்கூடாது, சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது இவனை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். இங்கே சுக்ராச்சாரியாருக்கு ஒரு மகள் இருந்தார். அவ பேர் தேவயானி என்று பேர். இந்த தேவயானிக்கு கசன் மீது அளவு கடந்த அன்பு. வந்த ஓரிரு நாட்களில் கசனுக்கும் தேவயானி மீது அன்பு, ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். ஒரு நாள் கசன் நந்தவனத்தில் போய் அந்த நந்தவனத்தை சுத்தம் செய்யணுங்கிறதுக்காக போய் நிற்கிறான். இந்த அசுரர்கள் கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அவனை பிடிச்சி அடித்து அவனை கண்டந்துண்டமாக வெட்டி நாய்களுக்கு உணவாக போட்டுட்டு சத்தம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ மாலை பொழுது சாயுது, கசன் வரல. கசன் ஏன் வரலன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்தாள் தேவயானி. தந்தைகிட்ட போய் கசனை காணும்பா, இது புது இடமா இல்லையா, இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்ன உடனே எங்கெல்லாமோ தேடுறாங்க, கசனை காணும். அவன் தான் நாய் வயிற்றுக்குள்ளே இருக்கானே. இவன் அழுத உடனே வேற வழியே இல்லாமல் கசனை கண்டுபிடிப்பதற்காக சுக்ராச்சாரியார் முதலாக அந்த சஞ்சீவி வித்தையை பயன்படுத்தினார். எல்லா வித்தைகளையும் கசனுக்கு சொல்லி கொடுத்தாரு, சஞ்சீவி வித்தையை தவிர, ஏன்னா அதான் பிரதானம். ஆனால் இப்போ அவனை காப்பாற்றுவதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய சஞ்சீவி வித்தையை இப்போ பிரயோகம் பண்ணார். பிரயோகம் செய்த போது நாயினுடைய வயிற்றை கிழித்து கொண்டு இப்போ கசன் வெளியே வந்தான். இப்போ சுக்ராச்சாரியார் சொன்னாரப்பா, பகையாளி இடத்துல நீ இருக்க, எவ்வளோ கவனமாக இருக்கணும், எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். ஓயாமல் உன் உயிரை நான் காப்பாற்ற முடியுமா, இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கோண்டார். ஒரு மாத காலம் கழித்து கதைகளெல்லாம் ஆற போட்டுட்டு பழையபடி கசனுக்கு உயிருக்கு சேதம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்த அசுரர்கள் பழையபடி அவனை பிடிச்சி கண்டந்துண்டமாக வெட்டி நாய்க்கு உணவாக போடாமல் கடலில் கொண்டு போய் தாத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ மறுநாள் அவனை காணும்னு அழுத, வேற வழியே இல்லாமல் மகளுடைய அழுகை தாங்க முடியாமல் சுக்ராச்சாரியார் கசன் எங்கே இருக்கிறான்னு தேடணும்னு மந்திரத்தை 2வது முறையாக பிரயோகம் செய்தார். கடலிலிருந்து கசன் வெளிப்பட்டு வெளியே வந்தான். ஓயாம இந்த மந்திரத்தை உனக்காக நான் பிரயோகப்படுத்த முடியாதுப்பா, நீ பார்த்து எவ்வளவு பத்திரமா இருக்கணும் இந்த இடத்துல, யோசித்துப்பார் என்று சொன்னார். இனிமே நான் கவனமாக இருப்பேன்னா. 3வது முறையாக இந்த அசுரர்கள் கூட்டம் நினைச்சது, நாய்க்கு போட்டால் வெளியே வந்துட்டான், கடலில் போட்டோம் வெளியே வந்துட்டான். காரணம் சுக்ராச்சாரியார் பிரயோகப்படுத்திய சஞ்சீவி மந்திரம். இப்போ அவரே பிரயோகப்படுத்த முடியாமல் ஒரு காரியத்தை செய்யணும், அவரே திணறணும், என்ன செய்யலாம்னு யோசித்தார்கள். அவனை பிடிச்சி கண்டந்துண்டமாக வெட்டி கல்லில், பெரிய பெரிய கல்லில் வச்சு அந்த ஊனையும் உயிரையும் அழித்த பிறகு, அந்த உயிரை அழித்த பிறகு ஊன் அப்படியே அறன்னு அரைச்சி அதை மதுபானத்தில் கலந்து ரொம்ப நல்ல பிள்ளைகள் மாதிரி வந்து சுக்ராச்சாரியாருக்கே குடிக்க கொடுத்தாங்க. இப்போ சுக்ராச்சாரியார் அந்த மதுபானத்தை வாங்கி குடித்தார். இப்போ கசன் வீட்டுக்கு வரல, மக அழுதா, ஓயாமல் அந்த மந்திரத்தை பிரயோகம் படுத்த முடியாதுன்னார். 2 முறை பிரயோகம் செஞ்சுட்டேன், இனிமே பண்ண மாட்டேன்னார். நான் உயிரை விட்டுருவேன்னா. மகள் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட தந்தை, உனக்கு நான் முக்கியமா கசன் முக்கியமானார். அவர் சொன்னார், 2 பேரும் எனக்கு முக்கியம், 2 கண்ணில் எந்த கண் வேணும்னு சொன்னால் என்னால் என்னப்பா சொல்ல முடியும், 2 பேரும் எனக்கு வேணும், இல்லைன்னா உயிரை விட்டுருவேன்னா.
வேற வழியே இல்லாமல் மகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கசனை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் இறங்கி 3வது முறையாக சஞ்சீவி மந்திரத்தை பிரயோகம் செய்தார் சுக்கிராச்சாரியார். இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிறான் கசன். இந்த காலத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதா கற்பனை பண்ணுங்க. ஆசிரியர் வயிற்றுக்குள்ள மாணவன் இருந்து ஒருவேளை வேறு வழி இல்லாமல் அந்த ஆசிரியர் சஞ்சீவி மந்திரத்தை பிரயோகம் பண்ணுனா, இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு எந்த பர்மிஷனும் கேட்காம வயிற்றை கிழிச்சுக்கிட்டு உடனே வந்துட்டு இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடுவான். ஆசிரியர் இருந்தான்னு செத்தான்னு. காலம் அப்படி இருக்குது, கலியுகம். ஆனால் அன்றைக்கு பாரதம் ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனுக்கும் இடையே இருந்த உறவுக்கு எப்படி ஒரு பாலத்தை அமைத்தது பாருங்கள். வயிற்றுக்குள்ளே இருக்கான். இப்போ இவர் சஞ்சீவி வித்தையை பிரயோகம் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு தெரியாது இவன் வயிற்றுக்குள்ளே இருக்கான்னு. சஞ்சீவி மந்திரத்தை பிரயோகம் செய்த உடனே வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த குழந்தை பேசினான். கசன், குருவே, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நாய் வயிற்றுலையோ கடல்லையோ ஆற்றுலையோ இல்லை, உங்கள் வயிற்றுக்குள்ளே நான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நான் மனசு வச்சா வயிற்றை கிழிச்சிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் நீங்கள் மாண்டு போவீங்க. என்னால் என் குரு மாண்டதாக வரலாறு இருக்கக்கூடாது. அதனால் இந்த வயிற்றுக்குள்ளே வைத்து என்னை பஷ்பமாக்கி விடுங்கள் என்றான். வேற வழி இல்லாமல் அந்த மாணவன் மீது அன்பு கொண்ட அந்த ஆசிரியர் வயிற்றுக்குள்ளே அவன் இருக்கின்ற பொழுதே சஞ்சீவி மந்திரம் என்றால் என்ன என்று அவனுக்கு உபதேசம் செய்தார். அந்த மந்திரத்தை உள்வாங்கிய கசன் அவர் அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்து முடிக்க வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்தான். இப்பொழுது வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு கற்றுக்கொண்ட அந்த மந்திரத்தை ஆசிரியருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இப்பொழுது கசன் பிரயோகம் செய்தான். செத்து கிடந்த சுக்கிராச்சாரியாருடைய சடலம் உயிர் பெற்று எழுந்து நின்றது. அப்போ சுக்கிராச்சாரியார் ஒரு தர்மத்தை சொன்னார் பாருங்க. மகாபாரதம் என்று ஏன் இதை சொல்கிறோம்? என்ன அழகான ஒரு தர்மத்தை சொன்னார். எவன் ஒருவன் தன்னுடைய கையிலே மதுபானங்களை சுமக்கிறானோ, எவன் ஒருவன் மதுவுக்கு அடிமையாகின்றானோ, நிலையில்லா தன்மையை தரக்கூடிய மதுவை எவன் ஒருவன் உட்கொள்கிறானோ, அவனிடம் இருக்கக்கூடிய பேரும் புகழும் நன்மதிப்பும் வித்தைகளும் முழுமையாக அழிந்து போகும்னர். பாரதம் சுக்கிராச்சாரியார் வாயிலாக எவ்வளவு பெரிய ஒரு தர்மத்தை சொன்னது. மதுபானத்தை தன்னுடைய கையிலே எடுப்பவன் தன் திறமைகளை இழந்து போவான், தன் வித்தைகளை இழந்து போவான். வித்தைகளை இழக்கக்கூடிய நிலை சுக்கிராச்சாரியாருக்கு ஏன் வந்தது? மதுபானத்தை வாங்கி குடித்ததுனால தானே வந்தது. அதை என்ன அழகா சொன்னார் பாருங்க. மதுபானத்தை கையிலே எடுப்பவன் தன்னுடைய சகல வித்தைகளையும் இழப்பான் என்று சொன்னார். இது உலகத்திற்கு ஒரு பாடம் என்று சொல்லியது பாரதம். இப்போ கசனை பார்த்து சொன்னார், அப்பா, இனிமேலும் உன்னை பாதுகாக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. தயவு செய்து என் மகளை நீ விரும்புகிறாய் என்று எனக்கு தெரியும். உடனடியாக உனக்கும் என் மகளுக்கும் திருமணம்னு சொன்னார். கசன் சொன்னான் பாருங்க, அவளை என்னால் திருமணம் செய்ய இயலாது. நீ விரும்பியது உண்மைதானே? ஆமாம். அவளை காதலித்தது உண்மைதானே? ஆமாம். இப்போ ஏன் திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்கிற? அதிலே கூட ஒரு ஆழமான அறத்தை பாரதம் சொன்னது பாருங்கள். கசன் வாய் திறந்து சொன்னா, என் தந்தையினுடைய அவையிலிருந்து வித்தைகளை பெறுவதற்காக உங்களை தேடி நான் வந்தபோது உங்கள் மகள் தேவயானியை நான் விரும்பியது உண்மைதான், அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தது உண்மைதான். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ எப்பொழுது உங்கள் வயிற்றுக்குள்ளே நான் சில காலம் இருக்க வேண்டிய நிலை விதிவசத்தால் ஏற்பட்டதோ, இப்பொழுது நீங்கள் எனக்கு மாமன் அல்ல, என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் சமம். நீங்கள்தான் என் தாய், நீங்கள்தான் என் தந்தை. இவள் யார்? என்னுடைய சகோதரியை திருமணம் செய்த பாவம் எனக்கு வேண்டாம். என் தாயாகும் தந்தையாகும் மதிக்கக்கூடிய உங்கள் கால்களிலே பணிந்து கேட்கிறேன், எனக்கு திருமணம் வேண்டாம் என்று கேட்டானே.
ஒரு வயிற்றுக்குள்ளே சிறிது நேரம் இருந்த காரணத்தினால் உங்களை என் தாயாகவும் தந்தையாகவும் பாவிக்கிறேன்னு என்ன அழகான ஒரு அறத்தை பாரதம் சொன்னது. நாம் சில வீட்டில் போயிருந்து அந்த வீட்டில் எல்லார்ட்டையும் பழகி அந்த வீட்டில் 3 வேளை சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் துரோகம் பண்ணுவோமே, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுவோமே, எவ்வளோ பெரிய பாவம் நம்மளை வந்து சேரும், எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் நாம் பண்ணுவோம். அதுக்குரிய தண்டனைகளை காலாகாலமாக அனுபவித்துக் கொண்டே இருப்போம். தண்டனைகளை காலாகாலமாக அனுபவித்துக் கொண்டே இருப்போம். அந்த பெண் அப்படியே அழுதாள், என்னை திருமணம் செய்ய மாட்டியா, நான் இப்பொழுது உன் சகோதரன் என்று சொன்னான். மிகப்பெரிய ஒரு அறம். பல ஆண்டுகளாக அழுதாள். தேவயானி இந்த கசனை மறக்க முடியாமல் பல ஆண்டுகள் அழுதாள். எப்பொழுதுமே காலம்தான் மனிதனுக்கு சிறந்த மருந்து. காலப்போக்கிலே திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவளுக்கும் வந்தது. தந்தை அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்.